கிரிக்ஸிப் பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் ஆக்ஷன் 2025 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தோட எண்டில் நடக்க போகுது. ஸோ இந்த வாரம் முழுக்க நம்ம நிறைய ஐபிஎல் ரிலேட்டடான வீடியோஸும் அதுக்கப்புறம் பிஜிடி ரிலேட்டடான வீடியோஸும் வந்து பார்க்க போறோம். ஓகே, இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல மார்க்கி செட்ல இருக்கிற ஒரு பிளேயர் தான் ரிஷப் பண்ட். கண்டிப்பா அவர் தான் பேங்கை பிரேக் பண்ண போறார் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு தான் ஹையஸ்ட் பிரைஸ் உழுகும் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. 2016க்கு அப்புறம் ஐபிஎல் ஆக்ஷன் அது ஒரு மெகா ஆக்ஷனுக்குள்ள தலைவன் உள்ள வரான். சோ கண்டிப்பா பல டீம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டி எடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். டெல்லி கேபிட்டல்ஸுக்காக அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 வருஷமா விளையாண்டிருக்காரு. எஸ், ஆனா இப்போ அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லி ரீடைன் பண்ணல. அதுக்கான காரணம் வந்து ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அவரே விருப்பப்பட்டு தான் வெளில வந்திருக்காரு. எனக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் வேணா, என்னோட மார்க்கெட் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அண்ட் நானும் வேற டீம் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் உள்ள வர்றாரு. இல்லாட்டினா டெல்லி கேபிட்டல்ஸ் கண்டிப்பா ரீடைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுல மாற்று வந்து கிடையாது. எஸ், இப்போ ரைட் டு மேட்ச் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட இருக்கு. பட் ஆனா அது ஒரு ஹைலி ரிஸ்கான ஒரு விஷயம். அதை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா மேபி வந்து இந்த பிட்டிங் வார்ல கலந்துக்கலாம். பட் ஆனா கண்டிப்பா வந்து இந்த ஆர்டிஎம் யூஸ் பண்ண மாட்டாங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, ஒரு 3 டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது எந்தெந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பேச போறோம். ஆக்சுவலி நிறைய டீம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இந்த 3 டீம்ல ஏதோ ஒரு டீமுக்கு தான் அவர் போவாருன்னு தான் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ். இந்த பஞ்சாப் பேஸ்டு பிரான்சிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 110 கோடி ரூபாய் வந்து தங்களோட பர்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஃபர்ஸ்ட் பையே வந்து ரிஷப் பண்டா தான் இருக்க போறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பாண்டிங்கோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பூஸ்டான ஒரு விஷயம் தான் இந்த 110 கோடியோட உள்ள வர்றது அப்படிங்கிறது மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா ஒரு யூனிக்கான வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எடுத்துட்டு வந்துருவாரு நம்மளோட ரிஷப் பண்ட். ஒரு கேப்டன்சி ஆப்ஷன், லெஃப்ட் ஹேண்டர் மிடில் ஆர்டர் பேட்டர், ஸ்கில்டு விக்கெட் கீப்பர், அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்பின் ஹிட்டர் எல்லாமே இருக்கிறதுனால இவருக்கு ஒரு தனி அமௌண்ட்டே நம்ம எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரிக்கி பாண்டிங் பிளான் பண்ணி வந்திருப்பாரு. மேபி ஒரு விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. ரிக்கி பாண்டிங் வந்து இதுக்கு முன்னாடி டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்தார்ல, அவருக்கும் வந்து ரிஷப் பண்டுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி கனெக்ட் இருக்கு. ஸோ அவர் பேசி தான் நீ ஆக்ஷனுக்குள்ளவா உனக்கு நான் வந்து எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கதா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியல. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு பிளேயரை நீங்கள் ஃபர்ஸ்டே ஒரு 25லேருந்து 30 கோடி பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா மற்ற எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக எழுத முடியும். அதுவும் 110 கோடி உங்கள் பர்ஸ்லேருந்து போனாலுமே எந்த இஷ்யூவும் இல்லை. பாதி 30 கோடி அதில் போகிறதுல எந்த இஷ்யூ இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் 80 கோடி இருக்கும். டீம் இன்னமும் பயங்கரமாக செட் பண்ணலாம். ஸோ அதனால பஞ்சாப் கிங்ஸுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு ரிஷப் பண்டை எடுத்துட்டு போறதுக்கு. ஸோ பார்க்கலாம். ஓகே, ரெண்டாவது டீமா வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப்டனை வந்து பாத்தீங்க அப்படின்னா தேடிட்டு இருக்காங்க. அதிகப்படியான காசு 2வது பட்சமா அவங்கள்ட்ட தான் இருக்கு பஞ்சாபுக்கு எடுத்து. ஸோ ஆல்ரெடி அவங்க டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பிளேயர்லாம் இல்ல. ஸோ அதனால ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டரா ரிஷப் பண்டை எடுத்துட்டு போகலாம். ரிஷப் பண்டோட அந்த ஒரு சர்வீஸ் வந்து சின்னசாமி ஸ்டேடியம்ல பயங்கரமாவே யூஸ் ஆகும். ஏன்னா அந்த கண்டிஷனுக்கு வெல் சூட்டடான ஒரு பிளேயர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட். ஏன்னா இவர்கிட்ட ஒரு அக்ரெசிவான பேட்டிங் ஸ்டைல் இருக்கும். ஸ்பின்னை பயங்கரமா விளையாடுவாரு. ஸோ அதனால வந்து சின்னசாமி ஸ்டேடியம்க்கு ரொம்ப உதவியா இருக்கும். அட் த சேம் டைம் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஒரு கேபபிளான லீடர். அடுத்தவங்க ஒரு லீடர்ஷிப் தேடிட்டு இருக்காங்க. ஒரு விக்கெட் கீப்பருங்கிறதுனால ஆர்சிபி இவரை ட்ரை பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இவங்களுமே 25 to 30 கோடி அசால்ட்டா இவருக்கு அடிக்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தபடியா வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கேஎல் ராகுல ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்எஸ்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டர்ம் கேப்டன்சி ஆப்ஷனை தேடிட்டு இருக்காங்க. எஸ், அங்க நிக்கோலஸ் பூரன் தான் கேப்டன்சி பண்ண போறாருங்கிற மாதிரி நியூஸ் வருது. பட் ஆனா எனக்கு என்னமோ ரிஷப் பண்ட் மேபி அவரை ட்ரை பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்டர், ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அதே மாதிரி டீம்ல பயங்கரமா சூட் ஆவாரு. ஒரு மாதிரி ஸ்ட்ராங் கேண்டிடேட் இவரு. ஸ்பின் எஃபெக்டிவா ஆடக்கூடிய ஒருத்தர். லக்னோ மாதிரி பிச்சர்ஸுக்கு ஸ்பின் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு தெரியும். அங்க இவர் இருந்தார் அப்படின்னா ரொம்ப வேல்யூவா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லோ டர்னருக்கு ஆடுறதுக்காகவே ரிஷப் பண்டை அவங்க ட்ரை பண்ணலாம். அவங்கள்ட்ட நல்ல பர்ஸ் அமௌண்ட் இருக்கு ஆக்சுவலி. ஸோ லக்னோ மேபி இன்னொரு சான்ஸா பிட்டை போட்டு பார்ப்பாங்க. ஆனா எனக்கு என்னமோ பஞ்சாப் இஸ் ஆர்சிபி தான் ஒரு பெரிய அடி அடிச்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரிஷப் பண்டுக்கு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. அண்ட் நீங்க கேட்கலாம் ப்ரோ, இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுக்க மாட்டாங்களா இல்ல மும்பை இந்தியன்ஸ் எடுக்க மாட்டாங்களான்னா கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் டீமை செட்டப் பண்ணவே அவ்வளோ பேர் தேவைப்படுது. பணமும் அந்த அளவுக்கு இல்ல. ரிஷப் இருக்கிற 50 கோடியில தூக்கி ரிஷப் பண்டுக்கு மட்டுமே 25 to 30 கோடி எந்த அளவுக்கு கொடுப்பாங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 டீம் ட்ரை பண்ணுவாங்க. இதுல பஞ்சாப் ஆர் ஆர்சிபி எடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனா ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்க போது. மார்க்கி பிளேயர் செட் ஒன்லே அவர் உள்ள வர்றாரு. ஸோ மேபி வந்து
வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் அது நல்லா பூஸ்டப் ஆகும். ஏன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே வந்து போகலாம் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அண்ட் உங்களோட கருத்து இதை பற்றி என்ன, அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்டிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்ட் தென் பேக் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.